ஹாய் நண்பாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். தமிழக அரசியல்ல இப்போ ரொம்பவே ஹாட் டாபிக்னா அது கொங்கு மண்டலத்தோட தேர்தல் களம் தான். ஒருத்தரல்ல, 2 பேரல்ல, இங்க 3 பயங்கரமான புள்ளிங்க போட்டி போடுறாங்க. இந்த 3 பேரோட போட்டி தான் இந்த தேர்தல்ல ஒரு ஃபயரான த்ரில்லர் ஸ்கிரிப்டுக்கு குறைவில்லாம இருக்குன்னு சொல்லலாம். அதிமுகவோட கோட்டையா இருந்த கொங்கு மண்டலம் இப்போ 3 பேருக்கு நடுவுல பிரிஞ்சு கிடக்கு. யாரு அந்த 3 முக்கிய புள்ளிகள்? அவங்க பின்னணி என்ன? யாருக்கு அதிக மக்களை தன் பக்கம் இழுக்கிற செல்வாக்கு இருக்குன்னு ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். வாங்க மேட்டருக்குள்ள போலாம். 3 முனைகள். முதல்ல பார்க்க வேண்டியது கொங்கு மண்டலத்துல அதிமுகவோட தலன் சொல்லப்படுற நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணன். இன்னைக்கும் அதிமுகவுக்கு அங்க இருக்கிற பெரிய பலமே இவர்தான். கொங்கு கோட்டைக்குள்ள தன்னோட ஆட்களை வச்சிருக்கிறது, பழைய பவர், கட்சிக்கான விசுவாசம்னு வேலுமணி அண்ணன் செம ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதிமுகவோட ஒட்டுமொத்த பலமும் இப்போ அவர் கையில தான் இருக்கு. அந்த கோட்டையை விடமாட்டேன்னு ரொம்பவே டெரரா களத்துல நிக்கிறாரு. அடுத்து திமுக பக்கம் இருக்கிற செந்தில் பாலாஜி. இவர் ஆரம்பத்துல அதிமுகவுல தான் இருந்தாரு. அங்க இருந்து திமுகவுக்கு போய் அங்கேயும் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறிட்டாரு. இவர் கார்னர் பண்ணி வச்சிருக்கிற ஓட்டு பேங்க் வேற லெவல். அதோட இப்போ அரசாங்க பலமும் அவர் கையில இருக்கிறதால அவரோட செல்வாக்கு பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கு. அதிமுகவோட கோட்டையை உள்ள இருந்தே உடைக்கிற வேலையை செந்தில் பாலாஜி பக்காவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3வது புள்ளி ரொம்பவே சுவாரஸ்யமானவர். அது நம்ம செங்கோட்டையன் அண்ணன். இவரும் முன்னாள் அதிமுக புள்ளிதான். கொங்கு மண்ணுல இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு 3வது சக்தியா செங்கோட்டையன் அண்ணன் நிக்கிறது இந்த தேர்தல்ல ஒரு தரமான சம்பவமா இருக்க போகுது. இவரும் வேலுமணி அண்ணனோட பழைய சகப்பயணிதான். அரசியல் களம். இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த 3 பேருமே ஒரு காலத்துல அதிமுகவுல ஒன்னா இருந்தவங்க. இப்போ எதிரெதிரா நிக்கிறாங்க. அதாவது வேலுமணி அண்ணனை தவிர செந்தில் பாலாஜியும் செங்கோட்டையன் அண்ணனும் அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போய் அவரோடையே மோதுறாங்க. ஆக மொத்தத்துல கொங்கு மண்டலத்துல யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இப்போ எல்லா போட்டியும் இருக்கு. பணம், அரசியல் செல்வாக்கு, மக்கள் பலம்னு எல்லா ஏரியாலையும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. யாரு அதிக மக்களை தன் பக்கம் இழுக்க போறாங்க? கொங்கு கோட்டை இப்ப யாருக்குன்னு தெரியல. இது உண்மையாவே ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. சரி நண்பாஸ், கொங்கு மண்டலத்தோட இந்த சூப்பர் ஃபைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி, வேலுமணி, செங்கோட்டையன், இந்த 3ல யார் ஜெயிப்பாங்கன்னு உங்க கமெண்ட்டை உடனே போடுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூடான அப்டேட்ல சந்திக்கிறேன்.